நீங்க எத்தனையோ தேவைகளோட இங்க வந்திருக்கலாம். ஒரு பெரிய தாகம், எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை தீராதா அப்படிங்கிற ஒரு தாகம், என் குடும்ப சூழ்நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு தாகம், என் தாய் தகப்பன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வராதா என்கிற ஒரு தாகம். ஒருவேளை நீங்க உங்களை எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், நீங்க தாளம் இல்லாம இருக்கலாம், நீங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நீங்க எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி இருக்கலாம். அப்பா சொல்றாரு, இந்த சபைக்கு நீங்க வந்ததுனால உங்க தாகத்தை உங்க எதிர்பார்ப்புகளை தீர்க்கக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், ஹல்லேலூயா, இருள் நிறைந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அர்த்தம், அப்படியே நடக்கட்டும். ஆமா, அப்படிதான் எனக்கு நடக்கணும். இருள் நிறைந்த என் வாழ்க்கை வெளிச்சமா மாறணும். ஆமேன் அப்படின்னா ஆமேன், அப்படியே நடக்கட்டும் அர்த்தம். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் என்ன அர்த்தம்? அப்படியே நடக்கட்டும். நான் இருள்ல நடக்க மாட்டேன். நான் இருள் சூழ்ந்த வாழ்க்கை என் குடும்பத்துல இருக்காது. கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்முடைய குறைகளை தான் நிறைய பேர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனையை தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் குறை இனிமே வெளிச்சத்துக்கு வராது, நீ நீதியா நடக்கிறத நான் உனக்கு வெளிச்சத்துல கொண்டு வருவேன், உன் ஆசீர்வாதத்தை வெளிச்சத்துல கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குறைய வெளிச்சத்துல ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குறைய வெளிச்சத்துல கொண்டு வரவே மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் குறைய கொண்டு வந்து அவர் பேச மாட்டார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க குறை எப்படி தீர்த்து உன்னை நீதிமான மாத்தணும்னு தான் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல உங்களுக்கு பலம் கொடுக்கிற ஒரு வழிகை இருக்கிறது. ஒரு கண்ணீரான நேரத்துல ஒரு கண்ணீரை துடைக்கிற ஒரு வழிகை இருக்கு. நீங்க ஒருவேளை பயந்துகிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை தேவையோட வந்திருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை எதுவுமே நடக்காதுங்கிற விரக்தியில வந்திருக்கலாம், இனிமே நான் என்ன சாதிக்க போறேன்னு கூட நினைச்சு வந்திருக்கலாம். நீங்க தாகம் தீர்க்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. உங்க எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.